இன்னைக்கு வீடியோல யஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது சரி, ஏன்பா அழுவுற அப்படின்னு கேக்குறீங்களா? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சரி சரி அழுவாத, விஷயத்த சொல்லு, உன் ஃபீலிங்ஸை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸை கேட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் துக்கம் தொண்டை அடிச்சுட்டு பஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. 3 மணி நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். ஏன் பாகுபலி கூட தான் 3 மணி நேரத்துக்கு மேல போச்சு, அதை உட்காந்து நீ பார்க்கல? அந்த மாதிரி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். அந்த படம் பார்க்குற மாதிரி இருந்ததுனால பார்க்கலாம். ஆனா இந்த படம் ஏன்டா அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு. சரி, டீடைலா அழாம உங்களுக்கு சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்தோட டீசர். அதுவும் சிமெட்ரியில ஒரு சீன் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் கல்லறை சீன். அதை பார்த்த உடனே ஐயோ ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கே. அதுவும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பச்சையா ஓப்பனா காமிச்சு வச்சிருக்காங்களே. ரைட், இந்தியால இருந்து இல்ல, சவுத் இந்தியால இருந்து ஒரு பிரம்மாண்டமான படம் ஹாலிவுட்டே கலக்க போகுது அப்படின்ற லெவலுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டீசர். சோ டீசரே இந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா படம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லரை பார்த்தோம் பாருங்க, என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதேதான், என்னடா டயலாக் மட்டும் தனியா கேக்குது, பிஜிஎம் போடுற அளவுக்கு சவுண்டுக்கும் வாய்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெய்லர். சரி, தமிழ் ஏதாவது எடிட்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், மத்த லாங்குவேஜ் ட்ரெய்லரை போய் பார்ப்போம் அப்படின்னு அதை போய் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கரெக்டா ஒர்க் பண்ணாம இருந்திருப்பாங்க, தியேட்டர்ல கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு தியேட்டருக்கு போனங்க. உள்ள போய் பார்த்தா தியேட்டரே ஃபுல். அதுவும் ஆரம்பத்துல ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க தெரியுமா, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் அப்படின்னு பயங்கரமான வாய்ஸ்ல. அதுக்கே நம்ம ஆளுங்க பயங்கரமா விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே, வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ. ஏன்னா படத்துக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனா. அதுக்கப்புறம் இன்ட்ரோ வந்துச்சு, அதுல ஆரம்பிச்சது 5 நிமிஷத்துக்கு விசிலும் கிளாப்ஸும் பறக்குது தியேட்டர்ல. ஐயோ, நம்மள மாதிரியே நம்ம மக்களும் பயங்கர ஆர்வத்தோட படத்துக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, ஒரு சீனை கூட மிஸ் பண்ண கூடாது, டயலாக்ஸ் எல்லாம் கிளியரா கேட்கணும் அப்படின்னு காதை தூக்கி ஸ்கிரீன் பக்கத்துல இருக்க ஸ்பீக்கர்ல வச்சு கேட்டுட்டே இருந்தங்க. அதுல வர்ற டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கணுமே, கேட்கணுமே, சும்மா வேற லெவல். ஒண்ணுமே புரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு டயலாக்ஸ். வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. முக்கியமா படத்துல இருக்க 4 ஹீரோயின்ஸுமே பயங்கரமா சரக்கடிப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம நயன்தாரா மட்டும் சரக்கோட சேர்த்து தம்மு அடிப்பாங்க. இதெல்லாம் விக்னேஷ் சிவன் பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவார். சிம்ரன், என்னடா இது, என்னம்மா இது? சரி, படத்தோட கதை என்ன அதை சொல்லு. கண்டிப்பா கதை நல்லா இருந்திருக்குமே. அதுவும் 4 ஹீரோயின்ஸ், ஒரே ஒரு ஹீரோ பிளஸ் ஏ சர்டிஃபைடு வேற. என்ன ஒரே குஜாலா அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? சரி சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. எதிர்பார்த்த மாதிரி அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. அதுல எந்த ஒரு குறையும் இல்ல, எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? ஆனா ட்ரெய்லர்ல நம்ம யஷும் நயன்தாராவும் சேர்ந்து தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா? அதை பாக்குறப்போ இந்த ஜோடி பொறுத்த நல்லா இருக்கே, படத்தோட கிளைமேக்ஸ்ல இவங்க 2 பேர் தான் சேருவாங்களோ அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருந்தா ஏப்ரல் ஃபூல், நயன்தாரா யஷோட அக்கா அப்படின்ட்டாங்க. என்னமா சொல்றீங்க, 40 வயசு ஆனாலும் அக்கா ரோல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆளாச்சு அவங்க. அவங்களை எப்படி ஒத்துக்க வச்சீங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மோஸ்ட் ஆஃப் தி சீன் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஒத்துக்க வச்சிருக்காங்க போல இருக்கு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என் ஆசை என்ன தெரியுமா ராயா, இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். அது மட்டும் இல்லாம அக்கானா சாதாரண அக்கா இல்ல, கேஜிஎஃப்ல வர்ற அம்மா கேரக்டர் 10 மடங்கு இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு அக்கா நீங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க போல டைரக்டர். டைரக்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, யாருப்பா அந்த டைரக்டர்னு கேட்டீங்கன்னா கீது மோகன்தாஸ். டைரக்டரா என்ன பண்ணுவீங்க? இவங்க யாருன்னா, நீங்க நல தமயந்தி அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, நம்ம மாதவன் படம். சரி, 2K கிட்ஸ்க்குலாம் அது தெரியாது, பட் 90s கிட்ஸுக்கு கண்டிப்பா இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா, இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களா ஒரு சிலர், இவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர். கார்னர் பைசா இருக்கிறாளே. இப்ப பிரஸ் மீட்ல கூட இவங்களை நீங்க பாத்திருப்பீங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ சாங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே டவுட் வந்திருக்கும், அவங்களா இவங்க அப்படின்னு. சரி, அவங்கள பத்தி டீடைலா போவேனா. இவங்க ஹிந்தி மூவியும் டைரக்ட் பண்ணிருக்காங்க, மலையாள மூவியும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. பட் எதை நம்பி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ பெரிய பட்ஜெட், ₹1 இல்ல 500 கோடி பட்ஜெட் இவங்களை நம்பி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இவங்களை அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல, பட் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒத்துந்திருக்காங்க.
இருக்கலாம். பட் உள்ளதான் ஸ்டோரியே இல்லையே, எதை வச்சு 500 கோடியை போட்டாரு அப்படின்ற கேள்வி படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள வரும். கோவிந்தா கோவிந்தா. என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு. அவ்வளவு மொக்கையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சாச்சா அவ்வளவு மொக்கலாம் கிடையாது. மொக்கையை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி பாத்திரத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா 1-2 மொக்கை இருக்கும் தெரியுமா, அதையே ஃபில்டர் பண்ணா லாஸ்டா ஒரு மொக்கை வரும் பாருங்க. அந்த அளவுக்கு மகா மொக்கையான படம். ஃபுல்லா ஆக்ஷன், அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம், கிளி கிளி பிலி 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 பிலி. இது மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துல 3 மணி நேரம் போயிட்டு இருக்கு. அப்பா அந்த 20 நிமிஷமாவது அது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிரேக், அதனாலதான் அது இல்ல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட ஓனர் இருக்கார் தெரியுமா, அவர்கிட்ட அவங்க டாடி சொல்லியிருப்பாரு போல இருக்கு 500 கோடி 2 வருஷத்துல செலவு பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அவங்க டாடி அருணாச்சலம் படத்தோட பயங்கர ஃபேன் போல இருக்கு. அதனால அவரோட பையனும் இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 500 கோடி எடுத்துன்னு வந்து இந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு. கடைசியில ஜெயிச்சது யாரு, அப்பாவா புள்ளையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்டவுட்டட்லி புள்ளதான். பிகாஸ் 500 கோடி மொத்தமா போச்சா? உன் தம்பிய கொளுத்தே அவன் சாம்பலல்ல இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது ஓரளவுக்கு ஓகே. நிறைய அடல்ட் கண்டென்ட், ஃபைட் சீக்வன்ஸ், கன் ஷாட்ஸ், அக்கா தம்பி சென்டிமெண்ட், லவ் இதெல்லாம் கலந்த மாதிரி ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்பையில இருந்து ஆரம்பிச்சு டைரக்டட் பை கீது மோகன்தாஸ் அப்படின்னு போட்டு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு கொரட்டை விட்டு தேட்டரே தூங்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான செகண்ட் ஹாஃப். அதையும் நிம்மதியா தூங்க விட்டாங்களா? தீபாவளி அன்னைக்கு வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறப்போ நைட்டு 12 மணிக்கு ஒரு கிறுக்கு பயவுல ஆட்டம் பாம்பு வைக்கும் தெரியுமா ஊருக்குள்ள, அந்த மாதிரி டுபு 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 டுபுன்னு சுட்டி எழுப்பி விட்டுறாங்க. நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது போது. சரி, கொடுத்த காசுக்கு ஏசில படுத்து தூங்கியாவது மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இவனுங்க சுடுற சூடுல திடுக்கிடம் தூக்கி போட்டு எந்திருக்க வேண்டியதா இருக்கு. ஓவரால் இந்த படத்துல எத்தனை பேர் செத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேரையாவது சாவடிச்சிருப்பாரு யஷ். ஒருத்தரை சாவடிக்கிறதுக்கு 1 செகண்ட் அப்படின்னா 1000 பேரை சாவடிக்கிறதுக்கு 16 நிமிஷம் ஆகுது. அப்ப படத்துல 16 நிமிஷம் டைரக்டா சாவடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு சுற்றுப்பாருன்னு யோசிங்க. நீ ஜோக்கர் அல்ல பாஸ்டர்ட். கத்தாதடா, உன் சத்தத்தை கட்டு முதல்ல மேல வந்துற போது கொஞ்சம் சும்மா இருடா. ஆனா உண்மையிலேயே நன்றி சொல்லணும் அப்படின்னா அந்த செத்தவனுங்களுக்கு தான். துப்பாக்கியில சூடு வாங்கின உடனே செத்துறானுங்க. ஹெட்ஷாட் வாங்கினாலும் ஈவில் டெட் கேம்ல வர்ற மாதிரி நடந்து வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு வராம உடனே செத்தானுங்களே, அவனுங்களுக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாரும் நன்றி தெரிவிச்சே ஆகணும். இல்லன்னு வச்சுங்க படம் 4.5 மணி நேரம் போயிருக்கும். நம்ம டைரக்டர் கீது மோகன்தாஸ் இருக்காங்களே, தியேட்டர்ல உட்காந்து கேஜிஎஃப் படத்தை பார்த்திருப்பாங்க போல இருக்கு. பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல. ஏன்னா படத்துல ஒண்ணுமே இல்ல, அத போய் நல்லா இருக்குன்னு சொல்றானுங்க. ரைட், இப்ப நான் எடுக்கிறேன் பாடுற படம். மாசான டயலாக், பயங்கரமான பிஜிஎம், ஆக்ஷன், கன் ஷாட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட், அவ்வளவுதானே. இப்ப பாரு அப்படின்னு இருக்க அதே யஷ தூக்கி வந்து இங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் கன் ஷாட்ஸையும் வச்சிருக்காங்க. அம்மாக்கு பதிலா அக்கா சென்டிமெண்ட், மாசான டயலாக் வைக்கிறேன்னு சொல்லி மட்டமான டயலாக் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டயலாக் பயங்கரமான பிஜிஎம் வேற. யோ ஒண்ணுமே நடக்கலையா, இதுக்கு ஏன் மாசான பிஜிஎம் போட்ட அப்படின்னு மியூசிக் டைரக்டர்ட்ட கேட்டா, ஏங்க என்ன ஆனாலும் மியூசிக் மட்டும் போட்டுக்கிட்டே இரு, படத்தோட 3.5 மணி நேரம் மியூசிக் பயங்கரமா இருக்கணும், நிறுத்தவே நிறுத்தாத அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தர் 2 பேர்ல 5 மியூசிக் டைரக்டர்ஸ் கதறி இருக்காங்க. ஸ்டோரி ஓரளவுக்கு ஓல்டா இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஸ்டோரியே இல்ல. பத்தாவதுக்கு பாதி டயலாக் புரிய மாட்டேங்குது, டப்பிங் தான் பண்றாங்கன்னு ஆயி போச்சு. ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கே ஒத்து கேட்டா மட்டும் தான் புரியுது. சுத்தமா இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு என்ன புரியும்? சரி, இங்கிலீஷாவது ஓரளவுக்கு புரியுது, ஓகே. ஹிந்தில எல்லாம் பேசுறாங்க, எப்படி புரியும்? டயலாக்ஸ் புரிஞ்சாதானே கதை புரியும். நம்ம ஹிந்தி கத்துக்கணுமோ? இது ஹிந்தில வராது, தெலுங்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுக்கு ஹீரோ அவரை சொல்றாரு, இவருக்கும் அவருக்கு என்ன பகை, ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம உங்களுக்கு கோவம் வரும். பார்த்தா இதுக்கு லாக்னா லாக், உங்க வீட்டு லாக் எங்க வீட்டு லாக் இல்ல, ஸ்லோ மோஷனையே ஸ்லோ மோஷன்ல வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு லாக்ல போயிட்டு இருக்குதுங்க படம். கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற ஒத்துக்கிறேன். படத்துல என்ன நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யஷ், அவரோட பிரசன்ஸ், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, ரசிக்கும்படியாவும் இருக்கு. பட் 10-15 நிமிஷம் ரசிக்கலாம், அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சுங்க. படம் ஸ்டார்ட் டு எண்ட் சிங்கத்தோட மூக்கு ஏன் பெருசா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது வேட்டையாடின மிருகத்தை மோப்பம் பிடிக்கிறதுக்காக இப்படின்ற மாதிரி தான் ஒரு சில டயலாக் இருக்கும். அந்த டயலாக்கு மாசான ஒரு பீஜம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ கேட்கறப்போ இப்ப என்ன ஆச்சு நீ கோவப்படுற, அப்படி அவன் என்ன தப்பா கேட்டான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ணே அவன் ரொம்ப கோவக்காரனா, அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடியை கூல் பண்ணிட்டே இருப்பான். எல்லாத்தோட பயங்கரம் கிளைமேக்ஸ் தான். ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, அதை பார்த்த உடனே படமே முடியல. ஆனாலுமே பாதி பேர் ஏஞ்சி போயிட்டாங்க. இந்த படத்தை பாக்குறதுக்கு அடிக்கிற வெயில்ல டீ கடையில நின்னு வெந்நீர் கூட குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா
இதை தாண்டி படத்தோட லாஜிக் பையன் கேரக்டர் ஒன்னு வருதுங்க. அந்த கேரக்டர் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் காமிப்பாங்க. ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி. அது லாஸ்டா ட்விஸ்ட் வச்சதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே, எதுக்கு இவர் காட்டுக்குள்ள போய் சண்டை போட்டாரு அப்படின்னு உங்களுக்கு காண்டாவும். விடுங்க, ஊட்டா கதையை சொல்றேன். என்ன மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்து கதையை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றப்பதான் என்னோட வலி உங்களுக்கு புரியும். இல்ல என்ன மாதிரி படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும். திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரோன் ஷாட்ல மேல இருந்து வீடியோ எடுத்துட்டு அதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல 3.5 மணி நேரம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தியேட்டரை விட்டு வெளியே வர்றப்போ, வெளியே வந்ததுக்கு அப்புறமும் டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு காதுல. Why black? Sham black. பட் எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, இந்த படத்தை யாராவது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க முகத்தை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. உங்க கால்ல வந்து உங்க பொறுமைக்கு வணக்கம் வச்சுட்டு உங்கள்கிட்ட டெய்லி டியூஷனுக்கு வரேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப புரியுதா ஸ்டார்டிங்ல நான் ஏன் அழுதானே? என்ன மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபீல் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி யாராவது படத்துக்கு போறீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் போய் இப்படி எல்லாம் சொன்னாதான் நீங்களும் படத்துக்கு போவீங்க அப்படின்றதுனால சும்மா சொன்னேன். போய் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.